ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிற படம் தான் தளபதியோட 68வது படமான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் பாடல்கள் எல்லாருமே வேறு லெவலில் வரும் அப்படிங்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சொல்லியிருந்தார். அதே போல் ரீசெண்டாக யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பெங்களூரில் ஒரு கான்சர்ட்டில் கலந்துக்கிட்டார். அந்த ஒரு கான்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் உங்கள் மியூசிக்கில் தளபதி விஜய் அவர்கள் பாடியிருக்காரு அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் அது ஓப்பனிங் சாங்கா இல்லை ஏதாச்சும் மெலோடி சாங்கா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி யுவன் சங்கர் ராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதே போல் தளபதி பாடிய பாடல் தான் ஃபஸ்ட்டு சிங்கிளாக வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா வட்டாரங்களில் பேச்சு அடிபடுது. தளபதி விஜய் அவர்கள் நடிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடலாவது நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாடிடுவார். அதே போல் தான் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துலையும் ஒரு பாடலை பாடியிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு பாடல் எந்த அளவுக்கு மாசாக இருக்க போகுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாடிய பாடலுக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.